மோனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் 10ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கில் எடுத்துக்காட்டு 6.10 பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 254 இருக்குது. sin a by 1 plus cos a plus sin a by 1 minus cos a equal to 2 cosecant a என்பதை நிரூபிக்கவும். ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை எடுத்து எழுதிடுவோம். sin a by 1 plus cos a plus sin a by 1 minus cos a. இப்போது இதை கூட்டும் பொழுது எல்சிஎம் எடுப்போம்ல, அதே மாதிரி இங்கே மீச்சமாக எடுப்போம். 1 plus cos a 1 minus cos a. ஒன் மைனஸ் காஸ் ஏ. இந்த டேர்மில் நமக்கு இல்லாதது 1 மைனஸ் காஸ் ஏ. அப்போ 1 மைனஸ் காஸ் ஏ வச்சு இந்த சைன் ஏவை நம்ம பெருக்குவோம். சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ. இந்த டேர்மில் இல்லாதது 1 ப்ளஸ் காஸ் ஏ. இப்போ சைன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஏ. இப்போ பெருக்கி எழுதுவோம். சைன் ஏ மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ. இந்த சைன் ஏ வச்சு உள்ளே பெருக்கணும்னா ப்ளஸ் இங்கே சைன் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ. இங்கே 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏன்னு இருக்குது. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. இங்கே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ அப்படிங்கிறது சைன் ஸ்கொயர் ஏ. இங்கே சைன் ஏ காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ இருக்குது, ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ. இது கேன்சல் ஆயிரும். இங்கே சைன் ஏ 2 சைன் ஏ அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த சைன் ஏக்கும் இந்த சைன் ஒரு ஏக்கும் கேன்சல் பண்ணிட்டா 2 இன்ட்டு 1 பை சைன் ஏ அப்படின்னு இருக்கும். 1 பை சைன் ஏ ஈக்குவல் டு cosecant a. அப்போ 2 cosecant a. 2 cosecant ஏங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு. அதான் கொஷினுக்குள்ள ஆன்சர். அடுத்து எடுத்துக்காட்டு 6.11 பார்ப்போம். cosecant theta ப்ளஸ் cot theta ஈக்குவல் டு பி எனில் cos theta ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பி ஸ்கொயர் 1 என்பதை நிரூபிக்கவும். இப்போ கொஷினில் கொடுத்த cosecant theta ப்ளஸ் cot theta ஈக்குவல் டு பி அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். நமக்கு முற்றொருமையில் உள்ள ஃபார்முலா cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது முற்றொருமை ஃபார்முலா. இது நமக்கு தெரியும். இதிலிருந்து இதை நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருந்து அப்படியே பிரித்து எழுதுவோம். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியில் cosecant தீட்டா ப்ளஸ் cot தீட்டா இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி cosecant தீட்டா ப்ளஸ் cot தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போது நமக்கு இந்த cosecant தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா வேணும்னா மைனஸ் cot தீட்டா வேணும்னா 1 பை இங்கே ஒரு பெருக்கலாக உள்ளதை இங்கே வகுத்தல் ஆகணும். ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் cosecant தீட்டா ப்ளஸ் cot தீட்டா. இப்போ cosecant தீட்டா ப்ளஸ் cot தீட்டா ஈக்குவல் டு பின்னு இருக்குது. அப்போ cosecant தீட்டா ப்ளஸ் cot தீட்டா cosecant தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1. இங்கே cosecant தீட்டா ப்ளஸ் cot தீட்டா பிங்கிறது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் படி 1 பை பி அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே நம்ம கூட்டுவோம். அதாவது ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ஐயும் கூட்டுவோம். இது ஈக்குவேஷன் 1.
கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1/p அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் கூட்டும் பொழுது நமக்கு கிடைக்கிறது இங்கே கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா மைனஸ் காட் தீட்டா கேன்சல் ஆயிரும். அப்போ 2 கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு p ப்ளஸ் 1/p இப்படி கிடைக்கும் நமக்கு. டூ கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் p ஸ்கொயர் ப்ளஸ் 1. 2 கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு p ஸ்கொயர் ப்ளஸ் 1/p. இதே மாதிரி ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டில் இருந்து செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம கழிக்கும் பொழுது நமக்கு ப்ளஸ் காட் தீட்டா இருக்குது, இங்கே மைனஸ் காட் தீட்டா இருக்குது. இது ப்ளஸ் சைனாக மாறும். இந்த கொசிகன் தீட்டா கேன்சல் ஆயிரும். அப்போ 2 காட் தீட்டா ஈக்குவல் டு p மைனஸ் 1/pன்னு கிடைக்கும். இப்போ 2 காட் தீட்டா ஈக்குவல் டு p ஸ்கொயர் மைனஸ் 1/p அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 3. இது நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறது ஈக்குவேஷன் 4. இப்போது இந்த 4வது ஈக்குவேஷனை 3வது ஈக்குவேஷனால் நம்ம வகுக்கும்போது 4வது ஈக்குவேஷனில் உள்ள 2 காட் தீட்டா ஈக்குவல் டு p ஸ்கொயர் மைனஸ் 1. இது 4வது ஈக்குவேஷனு. 3வது ஈக்குவேஷனு 2 கொசிகன் தீட்டா இங்கே p ஸ்கொயர் மைனஸ் 1/pன்னு இருக்கும். 2 கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு p ஸ்கொயர் ப்ளஸ் 1/pன்னு இருக்கும். இந்த பகுதியில் உள்ள p கேன்சல் ஆயிரும். இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு காட் தீட்டா பை கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு p ஸ்கொயர் மைனஸ் 1/p ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். இங்கே காட் தீட்டாவை நம்ம காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். இந்த கொசிகன் தீட்டாவை 1/sin தீட்டா அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ இதை பெருக்கல் தலைகீழியை வச்சு நம்ம பெருக்கும் பொழுது காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு கிடைக்கும். இந்த சைன் தீட்டா கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது காஸ் தீட்டா ஈக்குவல் டு p ஸ்கொயர் மைனஸ் 1/p ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுதான் இந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்க்கலாம். அந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.